அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு மல்டிபிள் பேக்கேஜில் இருக்கிற பைனரி இன்கம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய ஃபுல் ஸ்ட்ரக்சர், எப்படி டெபாசிட் பண்ணணும், எப்படி வித்ட்ரா பண்ணணும், ஓகேவா, ஸோ எப்படி ஐடி பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போகிறோம். இதில் பின் பேஸ் பண்ணி, சரியா, இபினை பேஸ் பண்ணி நம்ம ஐடி பிளேஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம கிறிஸ்டோனர் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம கிறிஸ்டோனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணுற இந்த மாதிரியான MLM சாஃப்ட்வேர், கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ், iOS அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். உங்களுக்கும் கூட ஒரு சாஃப்ட்வேர் வேணும், ஃபுல் கஸ்டமைஸ்டாக வேணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பைனரி இன்கம் அப்படிங்கிறது லெஃப்ட் ரைட் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ லெஃப்ட்டில் ஒரு ஐடி பிளேஸ் ஆகும், ரைட்டில் ஒரு ஐடி பிளேஸ் ஆகும். லெஃப்ட்டும் ரைட்டும் பேர் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு இன்கம் நமக்கு ஜென்ரேட் ஆகும். சரியா, இப்போ லெஃப்ட்டும் ரைட்டும் ஒரே பேக்கேஜ்னா பிரச்சனை கிடையாது. இப்போ லெஃப்ட்டில் வேறு பேக்கேஜ், ரைட்டில் வேறு பேக்கேஜ் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெஃப்ட்டில் ஒரு 5000 ரூபா, ரைட்டில் ஒரு 5000 ரூபா, பேர் மேட்ச் இன்கம் ஒரு 500 ரூபா அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இது 1:1 ரேஷியோவில் அது பாட்டுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆயிரும். லெஃப்ட்டில் 5000 ரூபா, ரைட்டில் 10,000 ரூபா அப்படிங்கும்போது ரெண்டில் எது கம்மியாக இருக்கோ அதுக்கு தான் பேர் மேட்ச் ஆகும். இப்போ 5000 ரூபாய்க்கு பேர் மேட்ச் ஆகி ரைட்டில் இருக்கிற மீதி 5000 ரூபா என்ன ஆகும், கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஓகேவா, அப்போ லெஃப்ட்டில் 0 ஆயிரும். சரியா, ஸோ இந்த மாதிரி தான் என்ன ஆகும், அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். சரியா, இப்போ இந்த சாஃப்ட்வேர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அட்மின் பேனல். சரியா, ஸோ நம்ம அட்மின் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய அட்மின் டேஷ்போர்ட் இருக்குது. இதை டோட்டல் மெம்பர்ஸ், டோட்டல் யூசர்ஸில் போயிட்டு இப்போ நம்ம கம்பெனியில் ஒரே ஒரு ஆள் இருக்காங்க. சரியா, ஸோ இதை லாகின் பண்ணிக்கலாம். கோ டு பேனலில் போனீங்கன்னா இவங்களுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஸோ லெஃப்ட் எத்தனை, ரைட் எத்தனை டீம், லெஃப்ட் லிங்க், ரைட் லிங்க், இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இது டேஷ்போர்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ ரிஜிஸ்டர் அப்படின்னா நம்ம பேனலை ஓப்பன் பண்ணி உடனே என்ன ஆயிரும், அந்த கஸ்டமர் ஆக்டிவேட் ஆயிடுவாங்க. இப்போ நான் ஒரு ஐடி போடுறேன் அப்படின்னா இப்போ அந்த கஸ்டமர் நல்லாவே தெரியும், என்கிட்ட கேஷ் கொடுத்துட்டாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை உடனே போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா சில கஸ்டமர் என்ன பண்ணாங்க, உடனே கொடுக்க மாட்டாங்க, லேட்டாக கொடுப்பாங்க. அப்போ நம்ம ரெஃபர் லிங்கை ஷேர் பண்ணி ஐடி பிளேஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் லிங்க், ரைட் லிங்க், 2 லிங்க் இருக்குது. நமக்கு எந்த லிங்க் நமக்கு தேவையோ அந்த லிங்கை நம்ம காப்பி பண்ணி நமக்கு யார் ஐடி போடுறாங்க நமக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னா அவங்க ஐடி பிளேஸ் பண்ணிடுவாங்க. பட் ஐடி போட்ட உடனே அவங்க ஆக்டிவேட் ஆக மாட்டாங்க. சரியா, எப்போ அமௌண்ட்டை பே பண்ணுறாங்களோ அப்போ தான் ஆக்டிவேட் ஆவாங்க. இப்போ புதுசாக ஒரு ஐடி போட்டு காமிக்கிறேன். ரெஜிஸ்டரில் போயிட்டு ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுறேன். ரெஃபரல் ஐடி இந்த ஐடியை கொடுக்குறேன். சரியா, ஆட்டோமேட்டிக்காக நேம் வந்துடுச்சு. நேம் குமார் கொடுக்குறேன். மொபைல் நம்பர், மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, பொசிஷன் லெஃப்டா ரைட்டா, லெஃப்ட் கொடுத்துக்கிறேன். பின் சூஸ் பண்ணுற பின் இல்லை. சரியா, பின் இல்லைன்னா ஐடி போட முடியாது. அப்போ இங்கேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது நேராக பர்ச்சேஸ் பண்ணுற பேஜுக்குள்ளே போயிடும். ஓகேவா, ஸோ எனக்கு எத்தனை பின் வேணும் அதையும் போட்டுக்கலாம், அமௌண்ட்டையும் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு என்னென்னா நம்ம பிளான் படி ஒரு வெயிட் பண்ணுங்கள், ஒரு 6000 பின் நான் கேட்குறேன். சரியா, ஸோ 6000 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுவேன், கம்பெனி அக்கௌண்ட் டெபாசிட் பண்ணுவேன். பண்ணிவிட்டு அந்த ப்ரூஃபை நான் சப்மிட் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ ப்ரூஃபை சப்மிட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஒரு 6000 ரூபா கொடுக்குறேன். சரியா, சென்ட் கொடுக்குறேன். ஸோ தப்பாகிடுச்சு. ஜிப் ஃபைல்னால ஏறலை, இமேஜ் ஃபைல் எடுத்துகிறேன். ஓகேவா, இமேஜ் ஃபைல் இருக்குது, என்ன இருக்குது. ஸோ பிஎன்ஜி ஃபார்மெட் பிஎன்ஜி, அப்புறம் ஜெபாக் ஃபார்மெட் மட்டும்தான் ஏறுமே தவிர மற்ற ஃபார்மெட் பிடிஎஃப்ஓ, ஜிப் ஃபார்மெட்டோ ஏறாது. இப்போ சென்ட் கொடுக்குறேன். அமௌண்ட் சென்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ அட்மினில் போயிட்டு பேமெண்ட் ரிக்வெஸ்ட், ஓகே, யாராவது அமௌண்ட் போட்டாங்கன்னா அந்த ரிக்வெஸ்ட் இங்கே தான் வரும். ஸோ எந்த டேட்டு அப்புறம் ஐடியை பார்த்துட்டு அமௌண்ட் 6000 இருக்கா. இப்போ இவருக்கு நம்ம பின் அனுப்பணும். ஸோ வியூவில் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா பின் கவுண்ட். சரியா, பின் கவுண்ட் எத்தனை பின், ஒரு பின்னு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கன்னா 6000 அமௌண்ட் கொடுத்து சென்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஐடிக்கு பின்னு போயிடும். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பின்னு இங்கே வந்துடும். நமக்கு பின்னு தேவையில்லை அழிச்சிக்கலாம், எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்புறம் முக்கியமானது பேமெண்ட் ரிக்வெஸ்ட்டில் போயிட்டு பின்னை அனுப்பிட்டீங்கன்னா அவங்க ஐடியை ரிமூவ் பண்ணி விட்டுணும். சரியா, இல்லைன்னா திரும்ப நீங்கள் அவங்களுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ டேஷ்போர்டுக்கு வருவோம். அட்மின் டேஷ்போர்டுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர், எத்தனை மெம்பர் இருக்கிறாங்க, எத்தனை ஆக்டிவ் இருக்கிறாங்க, எத்தனை இன்ஆக்டிவ் எல்லாமே காமிச்சிடும்.
ஸோ டோட்டல் பின்ஸ் ஒரு பின் இருக்குது, அவைலபிள் ஒன்று இருக்குது, இன்னும் யூஸ் ஆகலை. ஓகேவா? இப்போ திரும்ப நம்ம வெப்சைட்டுக்கு வந்துடுவோம், யூசர் பேனலுக்கு வந்துடுவோம். வந்துட்டு ஆக்டிவேட் ரிஜிஸ்டர் இதில் போயிட்டு ரிஜிஸ்டர். ஓகேவா? இதில் திரும்ப ரெஃபரல் ஐடி கொடுக்குறேன். நேம் வந்துருச்சு. நேம் வந்து குமார். மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பின் அப்படிங்கிற ஆப்ஷனில் பின்னை சூஸ் பண்ணுறேன். ஒரு பின் வந்திருக்குது. பின்னுங்கள ஒரு பின் வந்திருக்குது. இதை சூஸ் பண்ணுறேன், போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் நேம் எல்லாம் கொடுத்துட்டு, இது பைனரி அப்படிங்கிறதுனால பொசிஷன் வருது. இல்லை வேறு மேட்ரிக்ஸ் 3 மேட்ரிக்ஸ் 4 மேட்ரிக்ஸ்னால் பொசிஷன் அப்படிங்கிறது வராது. ஓகேவா? பட் ஐடி போடுற மெத்தட் ஒரே மெத்தட் தான். என்ன பண்ணுவாங்க, ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வருவாங்க, எனக்கு இத்தனை பின் ஒன்று கேட்பாங்க. அந்த பின் ரிக்வெஸ்ட் என்ன ஆகும், நேராக ரிக்வெஸ்ட் அட்மினுக்கு வரும். அட்மின் என்ன பண்ணுவாங்க, அந்த பின் அனுப்புவாங்க, கஸ்டமர் ஐடி போடுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. சரியா? ஸோ டேட் டைம் எல்லாமே ஆயிடுச்சு. இப்போ பேக்கில் வந்துக்கலாம். இப்போ ட்ரீல போய் பார்க்கும்போது இப்போ ஒரு ஐடி போட்டோம் இல்லையா, அது லெஃப்டில் பிளேஸ் ஆயிடுச்சு. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், டேரெக்டாக ஐடி போட்டோம். டேரெக்டாக ஐடி போட்டதுனால இந்த பிரச்சனை கிடையாது. இதே நம்ம என்ன பண்ணுறோம், ரெஃபர் லிங்கை ஷேர் பண்ணி போட போகிறோம். ஓகேவா? இப்போ ரெஃபர் லிங்க் பண்ணுறதுக்கு இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். டேஷ்போர்டில் போய்ட்டு என்னுடைய ரைட் லிங்க் காப்பி பண்ணுறேன். சரியா? ரைட் லிங்கை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி இதில் நான் லோக்கலில் பண்ணுறதுனால வந்து நான் ஆக்சுவலி விஷயம் மேனுவலாக பண்ணணும். வெயிட் பண்ணுங்கள். யூசர் ரைட். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ என்னுடைய லிங்க் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நான் ஐடி புதுசாக ஒரு ஐடி போட போகிறேன். இப்போ டேட் ஒரு ஐடி போடுறேன், மொபைல் நம்பர், மெயில் ஐடி david@mail.com, பாஸ்வேர்டு கொடுக்குறேன், ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய பேனலுக்குள்ளே போகிறேன். போயிட்டு ட்ரீல கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் 2 ஐடி போட்டிருந்தேன். ஒரு ஐடி குமார் அப்படிங்கிற ஐடி, இன்னொன்று டேவிட் அப்படிங்கிற ஐடி. குமார் அப்படிங்கிற ஐடி என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் டேரெக்டாக ரிஜிஸ்டரில் போயிட்டு போட்டேன் இல்லையா, டேரெக்டாக ரிஜிஸ்டரில் போயிட்டு ஐடி போட்டேன். அப்போ என்னாச்சு, என்னுடைய பின் மைனஸ் ஆனிச்சுது, ஐடி பிளேஸ் ஆனிச்சுது. ஆனால் ரெஃபரல் லிங்க் மூலமாக பண்ணும்போது ஐடி வந்து பிளேஸ் ஆயிடுச்சு, பட் ஆக்டிவேட் ஆகலை, இன்ஆக்டிவ் காமிக்குது. சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், இந்த ஐடி ஆக்டிவேட்டில் இருக்குது, இது இன்ஆக்டிவ் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஐடி ஆக்டிவேட் பண்ண போகிறோம். திரும்ப அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இதில் போயிட்டு ஆக்டிவிட்டி கிளிக் பண்ண போகிறோம். ஸோ ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயே பின் பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, இப்படியும் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு இவங்க நல்லா தெரியும் அப்படின்னா பேமெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பாமலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அட்மினில் போயிட்டு டோட்டல் யூசரில் போயிட்டு இவருக்கு நல்லாவே தெரியும்னா இதுக்கு நேராக வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். சரியா? ஸோ வியூவில் போயிட்டு நீங்கள் எத்தனை பின்னாலும் அனுப்பிக்கலாம். 2 பின் அனுப்பிட்டு 6000 ரூபாய்க்கு அனுப்பி சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பின் போயிடுச்சு. இப்போ நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பண்ண உடனே பின் இங்கே வந்துருச்சு. திரும்ப என்ன பண்ணுறேன், ட்ரீல போயிட்டு அந்த டேட் அப்படிங்கிற ஐடி என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு ஆக்டிவேட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு ஆக்டிவேட்டில் போயிட்டு நம்ம யார் ஆக்டிவேட் பண்ணுறோமோ அவங்க ஐடியை பேஸ்ட் பண்ணால் போதும். சரியா? பேஸ்ட் பண்ணால் அவங்க நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நான் பின்னை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இது வரைக்கும் பாருங்கள், ட்ரீல போய் ஓப்பன் பண்ணுறேன். இது வரைக்கும் ரெட்டில் காமிக்குது. இப்போ நான் எப்போ நான் ஆக்டிவேட் பண்ணுறேனோ அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா அது க்ரீனில் காமிச்சிடும். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ க்ரீனில் காமிச்சிது. இப்போ டேஷ்போர்டை கிளிக் பண்ணலாம். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு பேர் மேட்ச்சு என்ன இன்கமோ அது இங்கே காமிக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஐடி போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு, ரிஜிஸ்டர் ஆக்டிவேட், ட்ரீ, அப்புறம் இபின் டீட்டெயில்ஸ். இப்போ இபின் ரெக்வெஸ்ட் பண்ணுறது, எனக்கு புதுசாக ஒரு பின் வேணும்னா கேட்குறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலட் இபின். இப்போ என்கிட்ட இன்கம் இருக்குது. சரியா? ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், பின்னாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்கம் இருந்தால் பின்னாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் பின், என்கிட்ட எத்தனை பின் இருக்குது அப்படிங்கிற பார்த்துக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு பின்ஸு, டோட்டல் பின்ஸ் எத்தனை பின் வந்துருக்குது, மொத்தம் 3 பின்னில் 2 பின்னை யூஸ் பண்ணியிருக்கேன், 1 பெண்டிங்கில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதேமாதிரி பின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேண்டமாக இருக்கும். லாஸ்ட் இந்த பேக்கேஜ் வேல்யூ வந்துடும். சரியா? ஸோ இது எப்படி சில கம்பெனி நம்பர்ஸ் கேட்பாங்க, சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க 4 டிஜிட் கேட்பாங்க,
ஆனால் அந்த மாதிரி பண்ணுறத விட இது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூராக இருக்கும். அதுமாதிரி பின்னை வந்து காப்பி பண்ணணும் அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக பின் வந்துடும். இப்போ ரிஜிஸ்டரில் போய்ட்டு நீங்கள் வெளியே இருந்து ஐடி போட்டிங்க பார்த்தீங்களா, இப்போ ரெஃபர் லிங்க் ஷேர் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தேவைப்படும். பட் உள்ளே நீங்கள் ஐடி போடும்போது அப்படி தேவைப்படாது, அந்த பின்னை சூஸ் பண்ணாலே போதும். சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இபின் ட்ரான்ஸ்ஃபர், இப்போ யாருக்கு பின் வேணும்னா நான் அனுப்பிக்கலாம். ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா இபின் ஹிஸ்ட்ரி, நான் யாருக்கெல்லாம் பின் அனுப்புறேன் அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். அப்புறம் வேலெட்டில் வர்ற இன்கம்மை நான் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மை டீம், ஆனால் என்னோட ரெஃபரல் டீம், இதை நான் எத்தனை பேர் ரெஃபர் பண்ணேன் அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். தென் இன்கம், பைனரி இன்கம், நான் எப்போலாம் இன்கம் பார்க்குறேனோ அப்போலாம் இந்த ஹிஸ்ட்ரி சேவ் ஆயிரும். அப்புறம் மெசேஜ், நான் கம்பெனிக்கு அனுப்புகிற மெசேஜ். சரியா? எனக்கு பேமெண்ட் வரல, அடுத்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்டிவேட் ஆகிற எதுவும் பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, இது மொத்த வரவு செலவு எல்லாமே இங்கே வரும். ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு, உங்கள் பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம். அப்புறம் அப்டேட் ப்ரொஃபைல், உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது இங்கே பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் லாக் அவுட், இது வந்து பைனரியில் வந்து மல்டிபிள் பேக்கேஜ் வச்சு பண்ண ஒரு சாஃப்ட்வேர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் இதில் பிளானை பற்றி பார்க்கல, இது ஐடி வேல்யூ, அப்புறம் ரெஃபரல் பண்ண எவ்வளோ இன்கம், லெவல் இன்கம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்கல. ஜஸ்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்குது. ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வேணும், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னாலும் தொடர்பு கொள்ளுங்கள். சின்ன சாஃப்ட்வேராக இருந்தாலும் பெரிய சாஃப்ட்வேராக இருந்தாலும் உங்கள் பட்ஜெட் என்னவோ அதை மட்டும் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கும். ஸோ நீங்கள் பெரிய பட்ஜெட்டில் பண்ணும்போது என்னென்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆப் வரும், கொஞ்சம் செக்யூர் நல்லாயிருக்கும், ஸ்பீட் நல்லாயிருக்கும், சர்வர் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்க, ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கும். மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.